வெல்கம் டு த சில் செஃப். இன்றைக்கி உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்குது சோயா மீட் கறி. வாங்க செய்ய தொடங்கலாம். சோயா மீட் 1 பேக்கெட், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, மிளகுத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தனி மிளகாய் தூள், சோம்பு, கடுகு, ஆயில், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், தேங்காய் பால். இப்போ சோயா மீட்டை நான் சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சு புழிஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு சின்ன மெரினேஷன். அதுக்கான மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மெரினேட் பண்ணி வைங்க 30 மினிட்ஸ். இப்போ தொடங்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு சட்டி ஏற்றியாச்சு. இப்போ ஆயில் நான் 50 ml எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகுனதோட கடுகு சேர்த்துடலாம். கடுகு 1 டீஸ்பூன். அடுத்ததாக சோம்பு சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன். அடுத்ததாக கருவேப்பிலையும் பச்சை கொச்சுக்காவும் சேர்த்துக்கலாம். அது நல்லா கிளறி விடுங்க. அடுத்ததாக வெங்காயம் நான் 2 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னே தக்காளி 1 பெரிய தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும், பச்சை வாசம் போகிற வரைக்கும். அடுத்ததாக மெரினேஷன் பண்ண சோயா மீட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ அடுப்பை மூடிடலாம். இப்போ திறந்து பார்த்து ஒருக்கா கிளறி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ மறுபடி மூடி வச்சிடலாம். இப்போ மூடியை திறந்து பாருங்கள், ஓரளவு வெந்திருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து கிளறி விடுங்க. இப்போ தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ சோயா மீட் கறி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இறக்குற ப்ரோசஸ். சோயா மீட் கறி ரெடி. இந்த சோயா மீட் கறி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.